வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிவைன் அண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜஸ் நிறையவே இருக்குது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், ஓகேவா? எல்லாத்தையும் வந்து நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரெசனேட் ஆகிற பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணி எதையும் எடுத்துக்க வேணாம். உங்கள் 2 பேரில் இப்போ போல்டாக இருக்க ஒரு பர்சன், அதாவது உங்களோட தனிப்பட்ட லைஃப்பில் வந்து எது முக்கியம் அப்படி டெசிஷன் எடுக்கிற இடத்துல வந்து ஒரு பர்சன் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ லக் டைம் அப்படி இருக்குது அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் ரொம்பவே சோர்வாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சனுக்கு வந்து லக் டைம் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் வந்து போல்டாக இருந்தீங்க, உங்கள் பர்சன் சோர்வாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லக் டைம் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். இந்த டைம் நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு அது கை கொடுக்கும், அது சக்ஸஸ் ஆகும். இன்னும் ஒன்று எதிர்பார்க்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு இங்கே அதிகமாக உங்கள் சைடு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஃபீல் பண்ணுறேன் நான். உங்களுக்கு வந்து டிவைன் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் யாரை அதிகமாக நேசித்து வழிபடுறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்காங்க. உங்களை வந்து நிறைய இடத்துலேருந்து சேஃப்டி பண்ணுறாங்க. உனக்கு இது தேவையோ இதில் வந்து நீ கான்சென்ட்ரேட் பண்ண, இது வந்து நீங்கள் விட்டுறலாம், அந்த மாதிரி உங்கள் கண்ணில் வந்து ஏதாவது டிவைன் வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எது நல்லதோ அதை வந்து உங்கள் கண் முன்னாடி காட்டிகிட்டே இருப்பாங்க. சம்திங்ஸ் உங்கள் கண்ணில் அடிக்கடி படுது அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது என்னன்றதை தெளிவான கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கணும். டிவைன் என்ன சொல்ல வராங்கன்றதை தெளிவாக பார்க்கணும். அதை வந்து காது கொடுத்து கேட்கணும். அவங்க வந்து உங்களை நிறைய இடத்துல வந்து சேஃப்டி பண்ணுறாங்க. சில பேருக்கு ஈவில் ஐ இருக்குது. நிறையா டெம்பிள்ஸ்க்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. டிவைன் உங்களை அதிகமாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பாஸ்ட்டில் நடந்த ஒரு சில ஹாப்பியான ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நினச்சி பார்க்குறீங்க. ஸோ நான் இந்தளவுக்குலாம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு வந்து நான் ஹாப்பியாக இருந்தேன். அந்த ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கப்புறமா எனக்கு நிம்மதியே வந்து போயிடுச்சு. எனக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து நான் எப்படி இருந்தேன், எங்களுக்குள்ளே எப்படி ஒரு பாண்டிங் இருந்துச்சு, இப்போ வந்து எனக்கு அந்த மென்டல் பீஸே போயிடுச்சு. அந்தளவுக்கு எங்கள் பாண்டிங்கில் டோட்டலாக சடனாக ஒரு பிரேக் வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க.
உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படின்றது கேட்குறீங்க. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற டிவைனுக்கு தெரியும் எப்போ உங்ககிட்ட ரியூனியன் பண்ண வைக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அண்ட் இதில் ஒரு சிலர் வந்து பாஸ்டில் இருக்க விஷயத்தை அதுலேருந்து விலகிட்டு நியூவாக ஒரு லைஃப்குள்ளே வந்து போக போகிறீங்க. இன்னும் சில பேருக்கு வந்து அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதே டிவைன் வந்து இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிலர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு நல்லது. அதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆர் அதர் சைடு வெளியில் அப்படி உங்களுக்கு நீங்கள் ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க. இவ்வளோ தான் பேசணும், இவ்வளோ தான் பழகணும் அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த சேஃப்டின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமாக போய் விழுந்துக்கிடக்கூடாது. உங்கள் பக்கம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி இருக்கோ உங்கள் பர்சன் பக்கம் வீக்காக இருக்கிறதே நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்களுக்கு உங்ககிட்ட வர்றதுக்கான அந்த தைரியம் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஆனால் இவங்க மனசில் வந்து காயங்கள் வந்து இருக்குது அப்படின்றதையும் இங்கே நல்லாவே தெரியுது. உங்ககிட்ட வரணுன்ற ஆசைகள் வந்து நிறையவே இருக்குது. ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நியூ ப்ரொபோசல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து நியூ ப்ரொபோசல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி உங்கள் பர்சன்கிட்ட இருந்தே ஒரு கமிட்மெண்ட் நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், அவங்க வந்து இப்போ அலோனாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு உங்கள் பர்சன் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு விஷயமாகவே இப்போ தெரியல. நீங்கள் வந்து அது நல்லாவே வந்து பழகிக்கிட்டீங்க, அடாப்ட் ஆகிட்டீங்க. அவங்க இல்லைனாலும் இந்த மாதிரி நம்மளால் தனியாக இருக்க முடியும், தனியாக வாழ முடியும். அந்த இதுக்கு வந்து நீங்கள் பழகிக்கிட்டீங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பெருசாக கஷ்டங்கள் வந்து தெரியலை. நீங்கள் உங்களோட ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. டிவைனோட ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. உங்கள் பர்சன்னா இங்கே ஒன் சைடாக வந்து சஃபர் ஆகிட்டுருக்காங்க. இல்லை நீங்கள் ரொம்ப மனசளவில் ரொம்ப நான் அழுதுட்ருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தான் ரொம்ப ஹோம்லியாக ஃபீல் பண்ணுறேன், அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இது வந்து உங்கள் பர்சனுடைய எனர்ஜி. இது வந்து அப்படியே மாற்றி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அவங்க தனியாக இருக்கக்கூடாது, எனக்கு ரொம்ப ஹோம்லியாக இருக்குது, ஸோ அதுக்காகவாது நான் உங்ககிட்ட வரணும். என்னால் இந்த செப்பரேஷன் வந்து ஏற்றுக்க முடியலை, என்னால் பேசாமல் இருக்க முடியல, எனக்கு ஏன் இந்த செப்பரேஷன் வந்துச்சுன்னே தெரில, ஆனால் உங்ககிட்ட வரணும், வர அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து நான் வர வச்சுட்டு உங்ககிட்ட நான் வரேன் அப்படின்றதையும் உங்கள் பர்சன் வந்து இந்த கார்ட்ஸ் மூலமாக சொல்கிறாங்க. அப்படி தான் எனக்கு இங்கே எனர்ஜி வந்து காட்டுது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக காட்டுது. அடிபட்டு அந்த ஸ்ட்ரென்த்துன்றதை வந்து உங்கள் பர்சன் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அட் த சேம் டைம் இவங்க எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்து யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும். உங்களை விட அவங்க வந்து இப்போ தான் வந்து இதை பற்றி இந்த சீரியஸ்னஸே வந்து அவங்களுக்கு வந்து புரியுது. ஓகேவா? இப்போ தான் அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க, நமக்கு வந்து இது வேணும், இது இல்லாமல் நம்மளால் சர்வே ஆக முடியாது போல். ஆனால் நம்ம பர்சனுக்கு அப்படி கிடையாது, நம்ம இல்லாமல் அவங்களால சர்வே ஆக முடியும். அதனால தான் அவங்க இப்போ வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அவங்க எந்தளவுக்கு பிரிஞ்சதில் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல, எனக்கு அந்தளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் வந்து இந்த கமிட்மெண்ட் வந்து கொடுக்கணும், அவங்கக்கிட்ட ரியூனியன் ஆகணும் அப்படின்னு அவங்க பர்சன் வந்து திங்க் பண்ணுறாங்க.
இவங்களுக்கு நிறைய நேரங்களில் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. அதை பற்றி யோசித்து இவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் வந்து போயிருக்கு. நைட் டைம் அதிகமாக உங்ககிட்ட என்ன பேசினா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவீங்க, அதை வந்து திட்டம் போடுறாங்க. ஓகேவா? ஏன்னா உங்களை விட்டு அவங்க போகிறப்போ நிறைய வேர்ட்ஸ் வந்து ஹார்ஷாக யூஸ் பண்ணி உங்களை விட்டு விலகி இருக்கலாம். இதெல்லாம் வந்து அகைன் உங்ககிட்ட வந்து பேசுகிறப்போ நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்ற பயம் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் அதை வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ, என்னென்ன வெல்த் தேவையோ, முக்கியமாக பணம் சார்ந்து உங்களுக்கு ஒரு லக்ஸுரியஸாக வச்சுக்கணும் அப்படின்றது உங்கள் பர்சனுடைய விருப்பம். நீங்கள் பாருங்கள், 4 of Wands உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணுன்றது தான் ஓவரால் உங்கள் பர்சனுடைய விருப்பம். இந்த இடத்துல வந்து தடையாக இருக்கிறது ஒரு இவில் ஐஸ். உங்களுக்கு வந்து இவில் ஐஸ் சொல்லியிருந்தேன். உங்கள் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் பக்கம் வந்து ஒரு டெவில் எனர்ஜி வந்து எனக்கு வந்து தெரியுது. அது தேர்ட் பார்ட்டியாகவும் இருக்கலாம், இல்லை வேறு பிளாக் மேஜிக் அதுவாகவும் வந்து இருக்கலாம். ஸோ எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களால் தக்க வச்சுக்க முடியும். இப்போ உங்கள் கரண்ட் எனர்ஜி, உங்கள் பர்சனுடைய கரண்ட் எனர்ஜி, இந்த ரெண்டையுமே பார்க்கும்போது ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக தெரியுது. உங்கள் பர்சனுக்கு இப்போவே வந்து அந்த கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஃபீலிங் வந்து இங்கே இருக்குது. இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு இதை வந்து அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. இங்கே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து இருக்குது, இதை ரிமூவ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கார்ட்ஸில் கரண்ட் எனர்ஜியில் எப்படி காட்டுது, நாளைக்கு இதே எனர்ஜி வந்து மாறலாம். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணால் இந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரிமூவ் பண்ண முடியுமோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த குட் வைப்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறது நல்லது. இதில் ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கும் தேர்ட் பார்ட்டி இருக்குது, இல்லை பிளாக் மேஜிக் இருக்குதுன்னு. தெரிஞ்சவங்க அப்படியே விட்டுறாதீங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ அவங்களுமே உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து 2 பேருமே ஒரு எப்படி சொல்ல, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் லைஃப் வந்து வாழணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாரு உங்கள் பர்சன். அவங்களுக்கு உங்கள் பர்சனுக்கு ஈகோ வந்து அதிகமாகவே இருக்குது. உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு அதுதான் வந்து தடுக்குது. ஒரு சில பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்ககிட்ட வந்து பேச வந்து உங்கள் பர்சன் ரொம்பவே யோசிப்பாங்க. ஆனால் இப்போது அந்த தாட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நம்மளே போய் பேசிட்டா என்ன அப்படின்ற தாட்டும் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் பர்சனே உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டுறாதீங்க. இதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுச்சுன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள்.